குட் மார்னிங் மை டியர் க்யூட் க்யூட்டீஸ். யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்றைக்கி மிஸ்ஸு டேபிள்ஸ் டீச் பண்ண போகிறேன். சரிங்களா? டேபிள்ஸ்னால் என்ன மிஸ்? டேபிள்ஸ் படிக்கணுமா மிஸ்? ஏன் மிஸ் நாங்கள் டேபிள்ஸ் படிக்கணும்? எங்களுக்கு அதை மெமரைஸே ஆக மாட்டேங்குது மிஸ். நாங்கள் என்ன மிஸ் பண்ணுறது? நாங்கள் அதை ஸ்டாண்டர்ட்ஸ் போனோடனே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் போனதுக்கப்புறம் படிச்சுக்கிறோம் மிஸ். இப்போ எங்களுக்கு நம்பர்ஸ் மட்டும் போதும் மிஸ் அப்படின்னா டேபிள்ஸ் ரொம்ப முக்கியம்டா கண்ணா. ஸோ அதனால் நம்ம இப்போலேருந்தே அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? டேபிள்ஸோட இம்பார்ட்டன்ஸை மிஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் மிஸ் நீங்கள் டேபிள்ஸ் படிக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு கடைக்கு உங்களுக்கு பிடிச்சதை வாங்க போகிறீங்கனாலோ, ஒரு சாக்லேட் வாங்க போகிறீங்களாலோ, ஒரு ஐஸ்கிரீம் வாங்க போனீங்கனாலோ, அங்கேயுமே உங்களுக்கு டேபிள்ஸ் தேவைப்படும். உங்கள் அம்மா அப்பாவுக்கும் டேபிள்ஸ் தேவைப்படும். கண்டிப்பாக டேபிள்ஸ் தேவைப்படும். உங்கள் அம்மா அப்பாலாம் உங்களுக்கு கோல்டு ரிங்கோ இல்லைனா கோல்டு செயினோ இதெல்லாம் வாங்க போனாங்கனாலும் அங்கேயும் அவங்க டேபிள்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ நம்ம அதை இப்போலேருந்தே நம்ம இப்போ தானே கேஜியில் இருக்கோம், யூகேஜியில் இருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம மெதுவாக படிப்படியாக டேபிள்ஸை வந்து கற்றுக்கலாம். ஈஸியாக மிஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இதை பாருங்கள். இது வந்து என்னது? ஒரு ஷாப்கீப்பர் இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களை மாதிரி ஒரு குட்டி பையன் இருக்கான். அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா வந்து ஒரு கடையில் போயிட்டு ஏதோ ஒரு பென் வாங்குறான், இல்லைனா உங்களுக்கு பென்சில் வாங்குறான். சரிங்களா? அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான், அந்த கடையில் போய் அந்த அண்ணா கிட்ட ஒரு பென்சில் வாங்குறான். பென்சில் வாங்கிட்டு அந்த ஒரு பென்சில் வந்து எத்தனை ருப்பீஸ் அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு 5 ருப்பீஸ்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சரி, எனக்கு அப்போ 2 பென்சில்ஸ் தாங்க அப்படின்னு சொல்கிறான். சரிங்களா? ஒரு பென்சிலோட ருப்பீஸ் வந்து 5ன்னு சொல்லிட்டான். அப்போ 2 பென்சில்ஸோட ருப்பீஸு கேட்குறான். ஸோ அந்த மாதிரி ஒன்று கொடுத்து உங்களுக்கு அந்த 2 பென்சில்ஸோட ருப்பீஸை கேட்குறாங்க இல்லையா? அப்போல்லாம் நம்மளுக்கு டேபிள்ஸ் வந்து தேவைப்படும். சரிங்களா? ஸோ நீங்கள் கடைக்கு போவீங்க, ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்துட்டா உங்களை தான் அம்மா வந்து தம்பி போய் நீனே பென்சில் வாங்கிட்டு வா, நீனே ரப்பர் வாங்கிட்டு வா, எரேசர் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி உங்களை தான் அனுப்புவாங்க பக்கத்தில் கடை இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் ரெடியாக இருக்கணும் அப்படின்னா வந்து இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? சரி, ஓகே மிஸ். என்ன மிஸ் இப்படி பயமுத்துறீங்க? டேபிள்ஸ்னால் ரொம்ப கஷ்டம் போலவே மிஸ் அப்படின்னா இல்லை, ரொம்ப ஈஸி. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ டேபிள்ஸ்க்கு முக்கியமாக என்ன வேணும் அப்படிங்கிறது தான் மிஸ் உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன். டேபிள்ஸ் அப்படின்னா அதில் என்ன வரும் அப்படின்னா முக்கியமாக நம்பர்ஸ் தேவைப்படும். சரிங்களா? இப்போ இந்த மந்த்லி டெஸ்ட் ரிவிஷன்லேயே நீங்கள் என்ன படுத்திருக்கீங்க? நம்பர்ஸ் வந்து 1 to 200 வரையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா? உங்கள் மிஸ் உங்களுக்கு அதை ரிவிஷனும் கொடுத்துட்டாங்க, நீங்களும் எக்ஸாம் வந்து எழுதியும் முடிச்சிட்டிங்க. ஸோ நம்பர்ஸ் வந்து 1 to 200 தெரிஞ்சாவே போதும்ப்பா. அவ்வளோ கூட நம்மளுக்கு தெரியணும்னு தேவையில்லை நம்ம படிக்கக்கூடிய இந்த டேபிள்ஸ்க்கு. சரிங்களா? அது மட்டும் இப்போ 1 to 200 நீங்கள் படிச்சிட்டிங்க. ஸோ டேபிள்ஸையும் உங்களால் ஈஸியாக படிச்சிட முடியும். சரிங்களா? அதில் வந்து இப்போ நம்மளுக்கு நம்பர்ஸ் தேவை. டேபிள்ஸில் நம்பர்ஸ் தேவை. அப்புறம் என்ன தேவை அப்படின்னா டேபிள்ஸில் ரோஸ் எது, காலம் எது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? என்ன மிஸ் பெரிய வேர்டாக சொல்கிறீங்க? எங்களுக்கு 1 2 அப்படியே நம்பர்ஸ் இன் வேர்ட்ஸில் எழுதுறதே கஷ்டம். நீங்கள் போய் ரோஸ் காலம்ஸ்ன்னு சொல்கிறீங்களே மிஸ் அப்படின்னா, ரோஸ் காலம்ஸை உங்களை மிஸ் எழுத சொல்லலை. ரோஸ்னால் என்ன, காலம்னா என்ன அப்படின்னு நீங்கள் டேபிள்ஸில் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? இப்போ ரோஸ் அப்படின்னா என்னென்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் இருக்குல்ல, லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து நீங்கள் ரைட் ஹேண்ட் வரையும் போகிறது தான் வந்து என்ன அப்படின்னா அதுதான் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் மிஸ் லெஃப்ட் டு ரைட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ROWS ரோஸ். என்னப்பா அது? ரோஸ். ROWS ரோஸ். ரோஸ்னால் டேபிள்ஸில் என்ன அப்படின்னா வந்து இதுலேருந்து லெஃப்ட் சைட்லேருந்து இப்படி ரைட் சைட் போகிறது தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. டேபிள்ஸில் மட்டும் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டீங்கனாலும் உங்களை நம்பர்ஸை வந்து ரோஸில் எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் மிஸ்ஸு வந்து இப்போவே சொல்லியிருக்காங்களே நம்பர்ஸ் இன் வேர்ட்ஸில், அதாவது நம்பர்ஸ் வந்து எழுதும்போது 1 to 10ன்னு கொடுத்துட்டாங்கன்னா அதை ரோஸில் எழுதுப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ரோஸ்லனா எப்படி நீங்கள் எழுதுவீங்க? இங்கே 1, இங்கே 2, இங்கே 3 அப்படின்னு எழுதுவீங்க. அதை தான் வந்து மிஸ்ஸு சொல்கிறேன். ரைட் டவுன் த நம்பர்ஸ் இன் ரோஸ்ன்னு உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் போனீங்கன்னா சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு நம்பர்ஸை ரோஸில் எழுதுங்கன்னு மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ ரோஸ்னால் எப்படி எழுதுவீங்க? 1 by 1 எழுதுவீங்க இல்லையா? 1 2 3 இப்படி எழுதுவீங்க. அதுக்கு பேர் தான் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு எழுதுறீங்க இல்லையா? அதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா வந்து ரோஸ். ஓகேங்களா? இப்போ COLUMNS காலம்ஸ்.
காலம்ஸ்னால் என்ன அப்படின்னா உங்களோட ஹைட்டை வச்சுக்கோங்க. மிஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஹைட் HEIGHT ஹைட். என்னப்பா? HEIGHT ஹைட். உங்களோட ஹைட் எப்படி சொல்லுவாங்க? மேலேருந்து கீழே வரையும் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ மேலேருந்து கீழே வரையும் இருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா காலம்ஸ்ன்னு சொல்லலாம். லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகிறது வந்து ரோஸ். ஓகேங்களா? அதே வந்து காலம்ஸ் அப்படின்னா உங்களோட ஹைட் மேலேருந்து கீழே வரையும், அதை வந்து காலம். இப்போ உங்களுக்கு டேபிள்ஸில் என்னென்ன தேவை? கண்டிப்பாக நம்பர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு ஏற்கனவே 200 வரையும் நம்பர்ஸ் தெரியும்னு மிஸ்ஸுக்கும் தெரியும். சரி, ஓகே. அப்போ ஈஸியாக போட்டுடலாம் டேபிள்ஸ். நெக்ஸ்ட் என்ன தெரிஞ்சிருக்கணும்? ரோஸ்னால் என்ன, காலம்னா என்னன்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதோட ஸ்பெல்லிங்ஸோ வேறு எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ ரோ அப்படின்னு வந்தோடனே மிஸ் உங்களுக்கு ஒரு ரைம்ஸ் பாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைம்ஸோட இன்றைக்கி மிஸ் வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம உங்களுக்கு இப்போது வந்து நீங்கள் யூகேஜியில் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய ரைம்ஸை வந்து ரீடிங்கில் வச்சுருப்பாங்க, இல்லைனா ஓரல் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதில் கூட இது வரலாம், வராமையும் இருக்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த ரைம்ஸை ஜாலியாக பாட போகிறோம். பாடிட்டு நம்ம டேபிள்ஸ்குள்ளே போகலாம். சரிங்களா? என்ன ரைம்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்? ரோ 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 எ போட். அந்த ரைம்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே. அதுக்கு முன்னாடி மிஸ் வந்து சொன்னேன் இல்லையா, லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகிறது தான் ரோஸ்ன்னு. அதுதான் இங்கே மிஸ் ரெட் லைனில் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். லெஃப்ட்லேருந்து ரைட் இப்படி போகுது இல்லையா, இதை தான் வந்து ரோஸ். இப்படி தானே நீங்கள் எழுதுவீங்க. இங்கே 1, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4, இங்கே 5 இப்படி நம்பர்ஸ் எழுதுவீங்களா? அதுதான் வந்து ரோஸில் நம்பர்ஸ் எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. அதே காலம்ஸ்னால் என்னென்னு மிஸ் சொல்கிறேன் பாருங்கள். ஹைட் உங்களோடது மேலேருந்து கீழே வரையும், இது ஒரு காலம், இது ஒரு காலம், அதுக்கடுத்தது இது ஒரு காலம். இந்த மாதிரி ஹைட் மேலேருந்து கீழே வரையும் இருக்கிறத நம்ம ரோஸ்ன்னு சொல்ல மாட்டோம், காலம்ஸ்ன்னு சொல்லுவோம். லெஃப்ட்லேருந்து ரைட் இருக்கிறத நம்ம ரோஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இந்த ரைம்ஸ் பாட போகிறோம். ஸோ எல்லாம் ரெடியாக இருங்க, மிஸ்ஸோட சேர்ந்து நீங்களும் பாடுங்க. என்ன நம்ம ரைம்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம்? ரோ 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 எ போட். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? Okay. Row, row, row a boat gently down the stream. Merrily, 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 life is but a dream. Row, row, row a boat gently down the stream. Merrily, 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 life is but a dream. Row, row, row a boat gently down the stream. If you see a crocodile, don't forget to scream. Row, row, row a boat gently down the stream. If you see a crocodile, don't forget to scream. இப்போ மிஸ் எப்படி உங்களுக்கு ரைம்ஸ் பாடி காமிச்சேனோ இதே மாதிரியே நீங்கள் வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இப்படி ராகமாக நீங்கள் ரைம்ஸ் பாடுங்க. உங்கள் வீட்டில் உங்கள் மதர்லாம் ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க. பரவாயில்லையே, நம்ம பையனா இது, நம்ம பொண்ணா இது, இவ்வளோ சூப்பராக ரைம்ஸ் பாடுறாளே அப்படின்னு சொல்லி ஹாப்பி ஆகிடுவாங்க. சரிங்களா? அப்புறம் நீங்கள் உங்களுக்கு கிளாஸ் நடக்கும் போதெல்லாம் மிஸ்ஸுக்கிட்ட மிஸ் நான் இந்த ரைம்ஸ் பாடுறேன் மிஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் மிஸ்ஸும் பயங்கர ஹாப்பி ஆகிடுவாங்க. மிஸ்ஸு வந்து உங்கள் கிளாஸ் மிஸ் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த ரைம்ஸ் பாடினா மிஸ், நீங்கள் சொல்லி தந்தீங்கன்னு சொன்னா மிஸ் அப்படின்னு சொன்னால் மிஸ்ஸுக்கும் பயங்கர ஹாப்பி ஆகிடும். ஸோ யாராவது செய்வீங்களா இந்த ரைம்ஸை? மிஸ்ஸு உங்கள் கிளாஸ் மிஸ் எதோட கிளாஸ்லேயோ இல்லை மேக்ஸ் கிளாஸ்லேயோ மிஸ் இந்த டேபிள்ஸ் கிளாஸில் வந்து எங்களுக்கு இந்த ரைம்ஸ் சொல்லி கொடுத்தாங்க மிஸ், நான் இந்த சாங்கை பாடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் கேட்பாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம டேபிள்ஸ்குள்ளே போகலாம். டேபிள்ஸில் வந்து 1 டேபிள்லேருந்து 10 டேபிள் வரையும் நம்மளுக்கு இருக்குது. 1 டேபிள் ரொம்ப ஈஸி. ஸோ அதை விட்டுட்டு நம்ம இப்போ 2 டேபிள் வரும். சரிங்களா? நம்ம 2 டேபிள்லேருந்து தான் எப்பயுமே ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இந்த 2 டேபிள் 2ஓட நம்பர்ஸ் இன் வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ தானே நீங்கள் எக்ஸாம் எழுதிருக்கீங்க. அப்போ 2ஓட நம்பர்ஸ் இன் வேர்ட்ஸில் எப்படி எழுதலாம்? 2-ஐ TWO 2. சரிங்களா? 2 வந்து நம்பர்ஸ் இன் வேர்ட்ஸில் எப்படி எழுதலாமா? TWO 2. அப்போ டேபிளோட ஸ்பெல்லிங்கை தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? TABLE டேபிள், TABLE டேபிள். 2 டேபிள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த 2 டேபிளை வந்து 2 டைம்ஸ் டேபிள்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் 2 டேபிள்னு மட்டும்
தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? இப்போ மிஸ்ஸு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறத எல்லாத்தையும் இப்போ இதுதான் வந்து காலம், இது ஃபுல்லாக காலம். சரிங்களா? இது வந்து ஒரு ரோ, இது 2வது ரோ, இது 3வது ரோ, இது 4வது ரோ, இது 5th ரோ. சரிங்களா? இப்போ இது எதனால மிஸ் வந்து ரோஸ் காலம்ஸ் தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னேன்னு புரியுதா? ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு மிஸ்ஸு உங்களுக்கு இதை லெஃப்ட் சைடில் இருக்கிறத ரீட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதில் மிஸ்ஸு என்ன சொல்கிறேங்கிறத கேர்ஃபுல்லாக மட்டும் லிசன் மட்டும் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு லைனில் இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு ரோ இருக்கு இல்லையா, அது நம்ம எப்படி ரீட் பண்ணணும்னா எப்போயுமே இந்த ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிறத மட்டும் 1 2 is 2 அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணணும். எப்படி ரீட் பண்ணணும்? 1 2 is 2, 1 2 is 2 அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த இது என்ன மிஸ், இது என்னமோ இருக்குது இன்ட்டு மாதிரி, இது என்னமோ இருக்குது, இதெல்லாம் என்னன்னே தெரியலையே மிஸ், இதை போய் நீங்கள் 1 2 is 2ன்னு ரீட் பண்ணணும்னு சொல்கிறீங்களே மிஸ் அப்படின்னா, மிஸ்ஸு சொல்கிறேன், ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை, ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இந்த 1 நம்பர் உங்களுக்கு தெரியும், இந்த 2ங்கிற நம்பரும் தெரியும், இதில் இருக்க எல்லா நம்பருமே உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இதை வந்து சிம்பிள்னு சொல்லுவாங்கப்பா. இந்த நடுவில் இப்படி இன்ட்டு மாதிரி இருக்குது இல்லையா, இதை வந்து சிம்பிள், மல்டிப்ளிகேஷன் சிம்பிள்னு சொல்லுவாங்க. நீங்கள் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள்னால் ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம். சரிங்களா? 1 into 2 equal to 2. எப்படி ரீட் பண்ணணும்? 1 into 2 equal to 2. அப்படி தான் இதை நம்ம படிக்கணும். சரிங்களா? அதை எப்படி நம்ம வந்து இப்போ ஓரல் கேட்கும் போதோ கடகடன் 2 டேபிள் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதோ நீங்கள் எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா 1 2 is 2 அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணால் போதும். எப்படி ரீட் பண்ணால் போதும்? 1 2 is 2 அப்படின்னு ரீட் பண்ணால் போதும். எப்போயுமே டேபிள்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ரோவை மட்டும் 1 2 is 2 அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணுவோம். இப்போ இது 3 டேபிளாக இருந்துச்சுன்னா 1 3 is 3 அப்படின்னு ரீட் பண்ணுவோம். மற்றதை வந்து எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மிஸ்ஸு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு 1 2 is 2 அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணி முடிச்சிடுவீங்க, அவ்வளோதான். இப்போ செகண்ட் பாருங்கள், செகண்ட் ரோவாக இருக்கிறத எப்படி ரீட் பண்ணலாம்? 2 into 2 equal to 4. 2 2s are 4. இது எப்படி ரீட் பண்ணுறேன் மிஸ்ஸு, நல்லா ரீட் பண்ணுறேன் பாருங்கள். 2 into 2 equal to 4, equal to 4. அப்போ இதை எப்படி ரீட் பண்ணலாம் மிஸ் சொன்னேன்? 2 2s are 4. ஃபஸ்ட்டு ரோவை மட்டும் எப்போயும் எப்படி ரீட் பண்ணணும்? 1 2 is 2 அப்படின்னு ரீட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு இருக்கிறதெல்லாம் மிஸ் சொல்கிற மாதிரி ரீட் பண்ணுங்கள். 2 2s are 4. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் 3 into 2 equal to 6. 3 into 2 equal to 6. இதை எப்படி படிக்கலாம்? 3 2s are 6. ஓகேங்களா? 3 2s are 6. அப்போ அதோட மீனிங்கை மட்டும் மிஸ்ஸு சொல்கிறேன் பாருங்கள். 3 2s are 6ன்னா என்ன அப்படின்னா, இந்த லெஃப்ட் சைடில் இருக்க 3ங்கிறது வந்து எத்தனை தடவை 2 வரும் அப்படிங்கிறத சொல்லுது. சரிங்களா? அப்போது இந்த ரைட் சைடில் இருக்க 2 வந்து 3 டைம்ஸ் வருமா. அப்போது 3 டைம்ஸ் நம்ம 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிடும். அதான் வந்து 3 times 2 equal to 6னும் சொல்லுவாங்க, இல்லைனா 3 2s are 6னும் இதை சொல்லலாம். அதே மாதிரி தான் அடுத்ததும். இப்போ 4 into 2 equal to 8. 4 2s are 8 அப்படின்னு ரீட் பண்ணலாம். இல்லைனா 4 times 2 வந்து 8 அப்படின்னு சொல்லுவாங்க. 2 வந்து 4 டைம்ஸ், அதாவது 4 தடவை போட்டு அதை ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? என்ன பண்ணணும், இப்படிலாம் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஆட் பண்ணி போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் வந்து ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ இது நல்லா நீங்கள் சீக்கிரமாக என்ன பண்ணிடுங்க, மெமரைஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஃபிங்கர் டிப்பில் இருந்துச்சுன்னா டக்குன்னு கேட்கும் போதெல்லாம் கடகடன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போது 4 into 2 equal to 8 எப்படி சொல்லலாம்? 4 2s are 8. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் 5 into 2 equal to 10. 5 2s are 10. 5 into 2 equal to 10. 5 2s are 10. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், ரைட் சைடில் இருக்கிறத மிஸ் ரீட் பண்ணுறேன்.
6 into 2 equal to 12. 6 2s are 12. 6 into 2 equal to 12. 6 2s are 12. உங்களுக்கு 2ஓட நம்பர்ஸ் அண்ட் வேர்ட்ஸும் தெரியும். நம்பர்ஸ் அண்ட் வேர்ட்ஸில் 2 எப்படி எழுதுறதுன்னு தெரியும். எப்படி எழுதுவீங்க? TWO 2ன்னு எழுதுவீங்க. அதே மாதிரி 4 வந்து எப்படி நம்பர்ஸ் அண்ட் வேர்ட்ஸில் எழுதுறதுன்னு உங்களுக்கு தெரியும். FOUR 4 அப்படி தானே? இப்போ நெக்ஸ்ட் 6ஐயும் உங்களுக்கு எப்படி நம்பர்ஸ் அண்ட் வேர்ட்ஸில் எழுதுறதுன்னு தெரியும். SIX 6. நெக்ஸ்ட் 8ஐயும் எப்படி நம்பர்ஸ் அண்ட் வேர்ட்ஸில் எழுதுறதுன்னு தெரியும். EIGHT 8. நெக்ஸ்ட்டு 10. 10ம் நம்பர்ஸ் அண்ட் வேர்ட்ஸில் எழுதுறதுன்னு உங்களுக்கு எப்படின்னு தெரியும். TEN 10. அதே மாதிரி 12ம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நீங்கள் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 12 ஸ்பெல்லிங் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. உங்கள் அண்ணா அக்காங்கள்லாம் நிறைய பேர் இன்னும் அதை மிஸ்டேக் பண்ணுறாங்கப்பா. ஸோ அதை நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணாமல் கரெக்டாக எழுதிடுங்க, சரிங்களா? அப்போது 6 into 2 equal to 12. 6 2s are 12. Next 7 into 2 equal to 14. 7 2s are 14. 8 into 2 equal to 16. 8 2s are 16. 9 into 2 equal to 18. 9 2s are 18. 10 into 2 equal to 20. 10 2s are 20. இப்போ உங்களுக்கு இந்த 12ஓட ஸ்பெல்லிங் தெரியும். என்ன? TWELVE 12. நெக்ஸ்ட்டு 14ஓட ஸ்பெல்லிங் தெரியும். என்ன தெரியும்? FOURTEEN. டபுள் ஈனா 2 தடவை ஈன்னு அர்த்தம், சரிங்களா? நம்ம ஸ்கூலில் அப்படி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். FOURTEEN 14. நெக்ஸ்ட் 16. 6ஓட ஸ்பெல்லிங் போட்டு டீன்னு அதோட சேர்த்து எழுதணும். SIXTEEN டீன் 16. அதே மாதிரி 18க்கும் EIGHTEEN 18. நெக்ஸ்ட் 20. TWENTY 20. இப்போ நம்ம டேபிள்ஸ்லேயே நம்பர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம், ரோஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம், காலம்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இதில் வந்து நம்பர்ஸோட நம்பர்ஸ் அண்ட் வேர்ட்ஸில் எப்படி எழுதணும்னு மிஸ்ஸு வந்து உங்களுக்கு சொன்னேன். ஏற்கனவே நீங்கள் வந்து அதில் சூப்பராக எழுதுறீங்கன்னு உங்கள் மிஸ்ஸு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் மிஸ்ஸு ஒரு தடவை அதை சொல்லி காமிச்சேன். அதோட உங்களுக்கு அதோட வேர்டிங்ஸில் எப்படி எழுதுறதுன்னு தெரியும். 2 வந்து அதோட வேர்டிங்ஸில் எப்படி எழுதுறது, நம்பர்ஸ் அண்ட் வேர்ட்ஸில் எப்படி எழுதுறதுன்னு தெரியும். ஸோ அதனால் அதையும் நம்ம பார்த்தாச்சு. அப்போ டேபிள்ஸ் படிக்கும் போது நம்ம எவ்வளோ தெரிஞ்சுக்கிறோன்னு பாருங்கள். நீங்கள் பயங்கர ப்ரில்லியண்ட்டாக வர போகிறீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, திரும்ப ஒன்ஸ் அகெயின் 2 டேபிள் ரீட் பண்ணுவோமா? ஓகே, ஃபஸ்ட்டு ரோவை எப்படி ரீட் பண்ணணும்னு மிஸ் சொன்னேன். 1 2 is 2. ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் எப்படி சொல்லணும்? 2 2s are 4. 3 2s are 6. 4 2s are 8. 5 2s are 10. 6 2s are 12. 7 2s are 14. 8 2s are 16. 9 2s are 18. 10 2s are 20. இப்போ 2 டேபிள் மிஸ் உங்களுக்காக திரும்ப ரீட் பண்ணுறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் ரீட் பண்ணுங்க. 1 2 is 2. 2 2s are 4. 3 2s are 6. 4 2s are 8. 5 2s are 10. 6 2s are 12. 7 2s are 14. 8 2s are 16. 9 2s are 18.
10 2s are 20. அவ்வளோதான்டா கண்ணா, நம்ம இன்னைக்கு 2 டேபிள் பார்த்தாச்சு. ஸோ எல்லாருமே 2 டேபிளில் நல்லா மெமரைஸ் பண்ணி ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கோங்க. யார் எப்போ உங்கள் கிளாஸில் மிஸ்ஸு கேட்டாலும் நீங்கள் 2 டேபிள் சூப்பராக சொல்லணும். மிஸ் ஒரு நாள் உங்களோட கிளாஸுக்கு வருவேன், உங்கள் மேக்ஸ் கிளாஸுக்கு வந்து இங்கே 2 டேபிள் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு உங்களில் யாராவது ஒருத்தவங்களை கேட்டால் நீங்கள் கடகடன்னு ஆன்சர் பண்ணணும். அப்படி ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு மிஸ்ஸு வந்து ஒரு gift தருவேன். சூப்பராக சொல்லணும், சரிங்களா? சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம வேறு ஒரு டேபிள்ஸோடு சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய் பாய் குட்டீஸ்.